ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு விரோதமாக சொன்ன தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 43ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யூதா ஜனங்கள் எகிப்துக்கு போக வேண்டாம்னு கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்னதையும் மீறி யூதா ஜனங்கள் எல்லாரும் எரேமியாவின் விருப்பம் இல்லாமலேயே அவரையும் கூட கூட்டிக்கிட்டு எகிப்து தேசத்துல தக்பானிஸ் நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. தக்பானிஸ்லே கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ உன் கையில பெரிய கற்களை எடுத்துக்கிட்டு யூதா ஜனங்களோட கண்களுக்கு முன்னாடி அவைகளை தக்பானிஸ்லே பார்வோனுடைய அரண்மனையின் ஒளிமுக வாசல் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து அவங்கள பார்த்து, இதோ நானோட ஊழியக்காரன் நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை இங்கே அழைத்து இந்த கல் புதைக்கப்பட்ட இடத்திலே அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் வந்து உங்கள சிலரை கொன்று போட்டு சிலரை சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கூட்டிட்டு போவான். அவன் இந்த தேசத்துல இருக்கிற பொய்யான தெய்வங்களின் கோவில்களையும் சுட்டெரித்து போடுவான்னு சொல்றார். கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்ன மாதிரியே கிமு 568 பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எகிப்து தேசத்துக்கு விரோதமா வந்து கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்ன மாதிரியே எகிப்து தேசத்தை கைப்பற்றுறார். எரேமியா தீர்க்கதரிசி எப்படி இறந்தார்னு வேதாகமத்துல சொல்லப்படல. ஆனா சரித்திரத்தின்படி ஒரு சிலர் எரேமியா தீர்க்கதரிசி எகிப்துல யூதாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய ஜனங்கள் கையாலேயே கல் எறிந்து கொல்லப்பட்டார்னு சொல்றாங்க. வேறு சிலர் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எகிப்தை முற்றுகை போடும்போது அவர் எரேமியாவை பாபிலோனுக்கு கூட்டிட்டு போய் எரேமியா பாபிலோனிலே நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தார்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.